உதயநிதியை பிடிக்குதுன்னா இந்த இடம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க, அதனால இங்க நடத்துறேன்னு சொல்ற ஆள் இருக்காரு இல்லையா, அதனால பிடிக்குது. இந்த திராவிட மாடல் 2.0 இருக்கு, அது எளவு அப்புறம். இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் இத்து போன பழைய அம்பாசிடர்கிட்ட கேட்கிறேன், இதுல எது உங்களுக்கு பிரச்சனை? எவனாவது கேட்க வந்தா செவில 2 சாத்தி பேக்குறேன். ஏன்னா இது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எல்லோருக்கும் உதயநிதி சொன்னோம் முகத்திலேயே சிரிப்பு வருது, ஏன் நம்மாலு அப்படின்னு. ஏன்னா இதைத்தான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தோம் நாங்க இல்லையா. அன்னைக்குதான் இந்த முறவாசல் செய்யற வயல்களை எல்லாம் சட்டசபைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம்னு அன்னைக்குதான் கோலம். மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா, அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது, பின்னும் ஒரு கட்சி கிடையவே கிடையாது. இந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகம் இதுவரை செய்யாது. ஏன்னா அவங்குடியின் எண்ணிக்கை தெரிஞ்சிடும். நீதி ஐயா ஸ்டாலின் இப்படி இருங்கய்யா, ஐயா எடப்பாடி நாங்க கைகட்டியே கேட்கிறோம்யா, ஐயா சமூக நீதினா என்னங்கய்யா? வாரிசு அரசியல் என்று சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா, ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. வந்த 4 வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துறைமுக அமைச்சர் ஆகிவிட்டாரு அப்படின்னு சொல்ல ஆளுக்கு கூட சொல்லணும். என் வீடோடு நிற்கிறதுக்கும் இவரோடு கூட்டணி வைத்தால் 4 சீட்டு 40 சீட்டு 10 எம்பி 25 எம்எல்ஏ இல்லை. எங்களுக்கு வேண்டியது 4-3 சீட் அல்ல, தமிழ்நாட்டை கைப்பற்றணும் நினைக்கிறோம். அதுக்கு ஒரே ஆயுதம் பொறுமை. 3 ஆண்டு காலம் கழித்து நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கும் 3 ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்ததுக்கும் காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்கிறது. நாங்க அதை பத்தி கவலையப்படுறது இல்லையா, ஓட்டுக்காக வந்தாதான் அதை பத்தி கவலைப்படணும். நாங்கள் எங்கள் நாட்டுக்கானவர்கள், போட்டா போடு போடலைன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. காலையில 6 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வேலை செஞ்சுக்கிட்டே தான் 4 வருஷத்துல முன்னேறத்தான் செய்வார். அதுக்கு நீயே ஏறிக்கிற வீட்டுக்கு போய் அடையாத, நீ வெளியே வா, வேலை செய்யி, 4 வருஷத்துல வந்துடலாம்ல. விளைஞ்ச நெல்லை வீதியில முளைக்க போட்டு ஆந்திரால போய் நெல் வாங்கிட்டு வர அந்த அயோக்கிய பயிர்களை எதை வச்சு அடிக்கலாம்? பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும்டா, பச்சை மட்டை கூட கௌரவமா இருக்கும். இவங்களை கருக்கு மட்டை வச்சுதான் அடிக்கணும், கருக்கு மட்டை. அதுக்காக பயந்துக்கிட்டு பண மரத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கான். வந்தா வெட்டி அடிச்சிருவான், அடிச்சாலும் அடிச்சிருவானு பயந்து பனையப்புறம் வெட்டிக்கிட்டு இருக்கான்.